புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. ஆக எங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க அப்படிதானே? ஊருக்கு தான் கெஸ்ட் மாதிரி அப்படியே விசிட் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது ராஜிமா, என் பேத்திக்காக தானே எல்லாமே. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே. எனக்கும் ஊருன்னு ஊர் பாசம் இருக்கத்தான் செய்யுது. உன்ன மாதிரி ஊருக்கு போயிட்டு எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியல. அடடடடடடடா. நான் இந்த குடும்பத்தை மறந்துட்டேன், நீங்க இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறீங்க அப்படிதானே சித்தி? எங்க 3 பேரையும் நீங்க சின்ன வயசுல எப்படி பாத்துக்கிட்டீங்க, எப்படி கவனிச்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னு நான் மறக்கல. அத மறக்க முடியுமா சித்தி? ஆமா, நீங்க ஏன் சித்தி இங்கே இருந்து இப்படி இவ்ளோ கஷ்டப்படணும்? நீங்க கிளம்புங்க. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஊர்ல இருக்கிற காக்காலாம் உங்களை தேடி பறந்து இங்கே வந்துட போகுது. அதுக்கப்புறம் சென்னையில காக்கா கூட்டம் அதிகரிப்புன்னு டிவியில நியூஸ்ல போட்டுற போறாங்க. அக்கா ஏன் இப்படி? என்னடா ஊரை பாவம் மிஸ் பண்றாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அதான் இப்ப நான் வந்துட்டேனே. வயசான காலத்துல ஒவ்வொருத்தருக்கு என்ன ஏக்கம் வேணும்னாலும் வரலாம். ஆனா சொந்த ஊர்ல இல்லங்கிற ஏக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்கவே கூடாது. இனிமே சித்தி தாராளமா ஊருக்கு போயிடலாம். போயிருவாங்க. அப்படிதானே சித்தி? அத்த நான் வேணா போய் பேக. ரஞ்சிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதே நான் தான். நீ இன்னைக்கு வந்து பொசுக்குன்னு இனிமே நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னா எப்படி ராஜி? எப்படி நான் பாதியிலே விட்டுட்டு போறது சொல்லு? இவங்க கல்யாணத்தை சிறப்பா முடிச்சு வச்சுட்டு தான் மத்த எல்லா வேலையுமே. நீ அன்பாதான் சொல்ற, அன்பா சொல்லலாம். ஆனா எனக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத முடிக்காம நான் எப்படிமா இங்க இருந்து போறது? என்ன பெரியம்மா சொல்றதுக்கு நீ மங்கனி மாதிரி நின்னுட்டு இருக்க? பாட்டி என்னெல்லாம் செஞ்ச இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்ல. ஆமாக்கா, சித்தி இருக்கிறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப தெம்பா இருக்கு. அதெல்லாம் அப்போ, இது இப்போ. இனிமே இவங்களுக்கு அவசியம் எல்லாம் இருக்காது சித்ரா. சித்திக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கும். பாவம் போகட்டும். அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு வயசுக்கு மேல ரெஸ்ட் எடுக்கிறது தான் கட்டாயமாவும் கடமையாவும் இருக்கணும். என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்காளே. நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் உன்னை துரத்தி விடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இதான் பால் கண்ணு, பால். கர்மம், இவ்வளவு நாள் மல்லியை விரட்டி விடுறதுலயே என் பாதி உசுறு போச்சு. இனிமே இவ்வளவு சமாளிக்கிறதுல மீதி உசுரும் போயிடும் போல இருக்கே. ஆண்டவா. என்னக்கா சித்தி அப்படி முறைச்சு பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த வயசுலயே இவ்ளோ அழகா இருக்காங்களே, அதான் ஒரேடியா ரெஸ்ட் எடுத்தா இன்னும் ரொம்ப அழகா இருப்பாங்களே நினைச்சு பார்த்தேன். நீயும் ரெஸ்ட் எடுக்கணும் கண்ணு. ஏன்னா கனடா வாழ்க்கைக்கும் இங்க இருக்கிற வாழ்க்கைக்கும் எம்பிட்டு வித்தியாசம் இருக்கு. உன்னால இங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது, கருத்து போயிடுவா சாத்தி. ஆமா, எப்போ இந்த மட்டன் டிக்கெட் போட்டிருக்க? ஐயோ பாட்டி, அது மட்டன் டிக்கெட் இல்ல, ரிட்டன் டிக்கெட். யாருக்கு எப்போ எங்க டிக்கெட் போடணும்னு இந்த ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். உன் பாட்டி கிட்ட சொல்லு. ரஞ்சிதா, அக்காவை ரூம்க்கு கூட்டிட்டு போ. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். பிசினஸ்லாம் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்றியா இல்லையா? குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்ல நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. இல்ல இருக்கிறதே நமக்கு போதும்பா அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டியா? அப்படி எதுவும் இல்ல அக்கா, மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு. என்னடா பெரிய மார்க்கெட்டு? நாம தெளிவா இருந்தா ஃபீல்டுல என்ன ஆனாலும் நாம அடிச்சு அப்படியே மேல வந்துடணும். எல்லா பிசினஸ் மேனும் மார்க்கெட் டவுன் ஆகுற சமயத்துல தான் இறங்கி அடிச்சு விளையாடுவாங்க. உன்ன மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அக்கா, தம்பி நல்லா தான் பிசினஸ் பாத்துட்டு இருக்காங்கா. இத பாரு விஜய், அப்பா சம்பாதிச்சதெல்லாம் வச்சு இனி காலம் தள்ளிரலான்னு யோசிக்கவும் கூடாது. ஆரம்பத்துல உன்கிட்ட இருந்த வேகம் இப்ப எதுவுமே இல்லையடா.
நீ பிசினஸ நல்லா பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் அங்க நம்ம பிசினஸ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். நீ என்னடானா 10ஓட 1 நம்ம கம்பெனியை வச்சிட்டு இருக்க. நம்பர் 1 வரணும் விஜய். அது பண்ணிடலாம்க்கா. முதல்ல போய் நீ ரெஃப்ரெஷ் ஆகுக்கா. டேய், இத பத்தி நிறைய பேசணும்டா. அக்கா பேசலாம்க்கா. நீ டயர்டா இருக்க, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. சரி பெரியம்மா, நீங்க வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க மேல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி வா போலாம். சரிக்கா, வா மேல போலாம். வா. நீ உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. சரிடா. அதுக்குள்ள ஆத்தாளு மகளும் அந்த பக்கம் கூஜா தூக்க போயிட்டீங்களா? இருங்கடி, பாத்துக்கிறேன். சக்தியும் நீயே, சதாசிவம் நீயே, புத்தியும் நீயே, பராந்தகன் நீயே, வந்தமும் நீயே, மோட்சமும் ஐயா, நீயே. உதிரி பூ கேட்டீங்களே, இந்தாங்க. சரிங்கம்மா. விநாயகா போற்றி, அண்ணே, விநாயகா இங்கே இருங்கண்ணே. போற்றி. நான் வந்துடுறேண்ணே. வா போலாம். சதுர்முகா போற்றி. கடவுளே, எல்லா ஞாபகத்தையும் எனக்குள்ளேயே புதைச்சு போட்டுரு. நான் வேற ஒண்ணுமே கேட்கல. இந்த கல்யாணமே அண்ணனுக்காகத்தான், அவர் சந்தோஷத்துக்காக தான். இனி என்னோட சந்தோஷத்தை நான் நினைக்காம இருக்கிறதுக்கான பலத்தை மட்டும் எனக்கு கொடு கடவுளே. எனக்கு அதுவே போதும். எவ்வளவோ தலையால அடிச்சுக்கிட்டேன். அரவிந்த் கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு கேட்டியா? நானும் என்னென்னலாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஈஸியா முடிய வேண்டிய விஷயத்த பிடிவாதமா இருந்து மனவர வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டல்ல. அண்ணி, நான் அரவிந்த் கிட்ட சொல்லலன்னு வருத்தப்படுறீங்கல்ல, அதே அரவிந்த் கிட்ட உங்களால ஏன் அண்ணி உண்மையை சொல்ல முடியல? நான் சொல்லி இந்த கல்யாணம் நின்னுதுன்னு வை, உங்க அண்ணன் என்னை உயிரோடவே விட்டு வைக்க மாட்டாரு. அதுக்காக தான் உன்னை சொல்ல சொன்னேன். நீங்க சொல்லியிருந்தா அண்ணன் உங்க உயிரை எடுப்பாரு. நான் சொல்றதுனால இந்த கல்யாணம் நின்னதுன்னா அவரு உயிரை விட்டுருவார் அண்ணி. இது எல்லாமே கடவுளால முடிவானது. உங்க ஆசை அப்படியே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிருங்க. உன்னை மாதிரி புதைச்சிட்டு அழற ஜென்மம் நான் இல்லடி. நீ விஜய் தம்பிக்கு பொண்டாட்டியா போனாதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் வாழ முடியும். தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். என்ன ஒரு ஃபீலிங் பா. ஒரு பொண்ணு, அதுவும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, இனிமே ஜென்மத்துக்கு நம்ம கூட இருக்க போறான்ற அந்த ஃபீல் இருக்கே, செம்ம ஃபீல் பா. தாலி கட்டின உடனே உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சான்னு கேட்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன உங்களுக்குன்னு பேசினா திட்டுவாங்களோ? இதெல்லாம் ஒரு கேள்வியா? மரியாதையை பேசுறதுல என்ன தப்புன்னு அவங்கள கட்டி பிடிச்சு அப்படியே கேட்ட வேண்டியதான். டேய், போன்ல என்னடா பாத்துட்டு இருக்க? அம்மா, நான் அழகா இருக்கேனா, மல்லிக்கு சரியான ஜோடியா இருக்கேனான்னு பாத்துட்டு இருக்கேம்மா. ஏ ராசா, உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ராஜாடா. அந்த பையனுக்கு ஏத்த அழகான பொண்ணான்னு அவத்தான் யோசிச்சு பாக்கணும். போமா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தாமா. சரி வாமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்.
அம்மா கூட ஒரு செல்ஃபி. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இந்தாப்பா. சரிங்கம்மா. ஓம் மைந்தகரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை நேத்தே எல்லாரும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்கள தங்க வச்சிட்டேன். அப்புறம் என்ன அதுக்கு மேல என்ன பாபு? பெரியமா வாங்க பெரியமா. பெரியமா உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்க நீங்க கல்யாணத்துக்கு வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன நீ? அன்னைக்கு நான் ரொம்ப பேசிட்டேன் பெரியமா, என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் உன் மேல எந்த கோவமும் இல்ல பாபு. உன் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம்டா, நான் உன் பெரியம்மா, உன் குடும்பத்துக்கு நல்லதை மட்டும் தான் நினைப்பேன். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்க. ஆமா, மல்லி எங்கப்பா? ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனை முகத்தோனே போற்றி. என்ன இன்னும் அந்த சரவண பயல காணோம்? மல்லி மணமேடைக்கு போறதுக்குள்ள வர சொல்லிருந்தேனே. சொல்லுடா. அக்கா, நீ சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா. கோயில் முன்வாசல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன்க்கா. சரி சரி, இதோ வந்துடுறேன். மல்லி, நீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் அண்ணி. சரி, நீ இரு, நான் போய் மணவரையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். நாகு, அத்தை, நீ எப்படி இருக்க புள்ள? நல்லா இருக்கேன். நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. எது 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 என்ன இப்ப கொண்டு போறோம்? அப்பப்ப உறவுனா சண்டை சச்சரவு வரும், போறது வரதெல்லாம் இருக்கதானே செய்யும். பாபு யாரு? எனக்கும் புள்ள தானே. தங்கச்சி மேல இருந்த பாசத்துல அவன் அப்படி பேசிட்டான். கோவத்துல கொட்டின வார்த்தைய திரும்ப அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. வார்த்தை என்ன வார்த்தை? திரும்ப ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டோம். பேசின வார்த்தையெல்லாம் அப்படியே காணாம போயிடுச்சு. மல்லிய பாக்கணும், எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் இருக்கா. அங்கயா? கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நல்ல சூடா கொண்டு வா. மல்லிகண்ணு, ஏ ராசாத்தி. வாங்க பெரியம்மா. அண்ணனை பாத்தீங்களா? நான் வந்ததும் பாத்துட்டேன். அவன் மனசுல ஒண்ணும் வச்சுக்காம என்கிட்ட பேசிட்டான். இங்க பாரு, நீ முதல்ல அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்படி ஊம கொட்டா மாதிரி இருந்து உன் வாழ்க்கையை அழிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டல்ல? ஏன் விதி அதுதாங்கிறப்போ வேற என்ன செய்ய சொல்றீங்க பெரியம்மா? விதின்னுலாம் சொல்லாத. நீ எந்த முயற்சியுமே பண்ணல. உன் அண்ணனோட மான மரியாதை முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிட்ட. இல்ல பெரியம்மா, நானே ஆசைப்பட்டாலும் விஜய்க்கு நான் மனைவி ஆக முடியாது. இன்னைக்கு பொன்னியம்மன் கோவில்ல விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம். என்ன புள்ள சொல்ற? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தானே? அவருக்கு உன்னை பிடிச்சாலும் உன் லவ் மறுத்தாரு. அப்படி இருந்து விஜய் தம்பி எப்படி அந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிப்பாரு? மனுஷங்க மனசு குரங்கு மாதிரி தான் பெரியம்மா. அது எப்போ எப்படி தாவும்னு தெரியாதே. இது என்ன புள்ள அக்கிரமமா இருக்கு? இதையே நீ அன்னைக்கு பார்த்தப்ப சொல்லல? போய் உண்டு இல்லன்னு பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்திருப்பல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீ விஜய் தம்பிக்கு பொண்டாட்டியா இல்லனாலும் பொண்டாட்டி மாதிரி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்ட. அதெல்லாம் கூடவா அந்த விஜய் தம்பி மறந்துட்டாரு? இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுடி. விஜய் தம்பிக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியவ நீதான். விடு விடு விடு, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு பெரியம்மா, பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூரண சம்மதம். நான் சந்தோஷமா இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. சரவணா, அக்கா, நீ கேட்ட காஃபி, நீ கேட்ட பொடி இந்தாக்கா. ரொம்ப தேங்க்ஸ்டா. இதை என் புருஷனுக்கு கொடுத்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்னக்கா சொல்ற? இதை உன் புருஷனுக்கா கொடுக்க போற? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிக்கா. என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒண்ணுமே நடக்கலடா. மல்லி விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நாங்க நல்லா இருக்க முடியும். என் பிள்ளையையும் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சு ஆளாக்க முடியும். கடைசியா எனக்கு வேற வழி தெரியலடா. அதான் இந்த மருந்தை கொடுத்து
இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிக்கா, கவனம்க்கா, பார்த்து பத்திரமா பண்ணு. இங்க பாரு, நீ இந்த கோவிலே இரு. ஏதாவது ஒண்ணுன்னா நீ தான் ஆஸ்பத்திரிக்கு போக வர என் கூட இருக்கணும். நீ சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். சரி, சரிக்கா. நாகு அப்படியே அரஞ்சன்னா நீ என்ன காபி கொட்டை ஏதாவது பறிக்க போயிட்டியான்னு பார்க்க வந்தேன். ஏமா ஒரு காபி தண்ணி கொண்டார இம்புட்டு நேரமா? இல்லத்த, இதோ காஃபி இருக்கு, வாங்க நான் குடுக்கறேன். அப்படி போங்க, அப்படி போங்க. உத்திரநேதரும் புண்ணிய முதலே வெந்நீரணியும் விமலன் முதல்வா உண்ணாமுமையால் பெருங்குஞ்சரணை. அம்மா மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அண்ணே போய் தம்பியை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அப்பாடா, லேட்டா வந்தா கூட லேட்டஸ்டா காபி குடுத்துருக்கடி. சூப்பரா இருக்கு. இப்படி காபி குடிச்சாதான் இந்த உடம்புக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி இருக்கு. அத்தை, மல்லிக்கு சடமாட்டி வச்சு விட மறந்துட்டேன். நீங்க போய் வச்சு விட முடியுமா? காபி குடிச்சிட்டு போயிடுறேன். அப்பப்பா, இந்த டம்ளர் எங்க வைக்கிறது? அங்க வச்சிருங்க. போய் வச்சு விடுறேன். தம்பி, அம்மா மணமேடைக்கு வர சொல்றாங்க. அப்படிங்களாண்ணே, போலாண்ணே. கொஞ்சம் இரு தம்பி. ஓ, மாலையை மறந்துட்டேன். மாலையை போட்டு விடுறேன். சூப்பர், மாலையை போட்டு வந்தா ஜம்முன்னு இருக்க. தேங்க்ஸ்ண்ணே, வாங்க போலாம். வா போலாம். நாகு, அந்த இந்த தலையில ஜட விலையெல்லாம் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஹேர் பின் இருந்தா கூட நீ கொடுத்தேன்னா அங்க போய் கொடுத்துருவேன். ஏய், என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன? காப்பில என்னடி கலந்துருக்க? அது அது இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல அத்தை. எது? கல்யாணத்தை நிறுத்த வேற வழி தெரியலையா? என்ன புள்ள பண்ண போற? அது வந்து இது ஒரு கெமிக்கல் பொடி. இத காஃபில கலந்து உங்க பையனுக்கு கொடுக்க போறேன். ஐயோ, என்னடி சொல்ற? கட்ன புருஷனுக்கு மருந்து வைக்க போறியா? ஆஹா, இல்லத்த, இத கலந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துல படுத்து தூங்கிடுவாரு, மயக்கம் வந்துரும். ஐயோ வேண்டாண்டி. அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவோம். ஐயோ, இதுதான் அத்தை. இப்ப சொல்லுங்க அத்தை, மல்லிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமா இல்லையா? இந்த மனுஷன் அவரோட கோவத்தினால இப்படி ஒரு முடிவெடுத்து மல்லியோட வாழ்க்கைய பாழாக்கறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? பாபுக்கு மட்டும் மருந்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா என்னடி பலன் இருக்கு? அங்க விஜய்க்கு ரஞ்சிதா பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுது. அதை எப்படி நிப்பாட்டுவ? ஐயோ அத்தை, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துவோம், அதுக்கப்புறம் நடக்கிறத பாப்போம். விஜய்க்கு கல்யாணமாக இன்னும் டைம் இருக்கு. எப்படியும் மல்லியை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செய்யறேன். ஐயோ அடி பாவி, மல்லி கல்யாணத்தை நிறுத்த ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறியடி. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னடி பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதத்த. கடவுள் மேல பாரத்தை போட்டு செய்வோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ முண்டக்கண்ணியம்மனே, பெரிய பழைத்தம்மாவே, கருமாரி அம்மாவே, என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். ஐயோ இந்த கல்யாணத்தை நிறுத்தி மல்லிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க சாமி. ஐயோ அத்தை, சும்மா இருங்க. இப்ப போய் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. காரியத்தை சாதிக்க பாப்பீங்களா இல்ல புலம்பிட்டு கிடப்பீங்களா? நீ பண்ற காரியம் அப்படி இருக்குடி. ஐயோ கடவுளே, என் பையன் உயிரையும் பொண்ணு வாழ்க்கையும் காப்பாத்தி கொடுத்துருங்க, எனக்கு அதுவே போதும். அவளை விஜய் தம்பிக்கு கட்டி வச்சிட்டா அடுத்த நிமிஷமே என்ன எடுத்துக்கோ. ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா. நாகு வேணாண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச கையோட குலதெய்வம் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி. இந்தா காஃபியை குடி. சுப்பா, நல்ல வேலை.
தலைவலி பயங்கரமா இருக்கு. நல்ல வேளை காஃபி கொண்டு வந்த. இப்பதான் நீ ஒரு பொண்டாட்டியா கரெக்டா நடந்துக்கிற. ஐயோ அண்ணே, ஆமாண்ணே, ஆமாண்ணே. வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.